உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு மாற்றம் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்பட வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் என்னிடம் சொல்லும் பொழுது அது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காரியம், ஒரு திருமணமோ ஒரு வேலையோ, அந்த காரியங்கள் நடக்காமல் பல ஆண்டுகள் வேதனைப்படும் பொழுது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் அது சரியான காலத்தில் சரியான நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சரியான பலனை நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த உறுதி உத்தரவாதத்தோடு தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாத பலன்கள் என்பது இன்னைக்கு வரிசையா ஒவ்வொரு ராசிக்கு பார்த்துக்கிட்டு இன்னைக்கு எந்த ராசிக்கு பார்க்க போறோம், இன்னைக்கு எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னா துலா ராசிக்கு இன்னைக்கு ஆவணி மாத பலன்கள் துலா ராசிக்கு பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள் எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கிற வேதனைகள். பொதுவா நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் திருப்தி அடைய வேண்டும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். நல்ல வாழ்க்கை வாழணும். நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கணும். ஆக இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். ஆக அடுத்து புத்திர பாக்கியம். அடுத்து என்னங்க, சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சகி, இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான், நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம். இதுதான் இந்த உலகத்தில் எங்கெங்கயோ காலத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனை என்கிட்ட சொல்றீங்க. ஐயோ, 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது. பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறான், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறான், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. இங்கே சொன்ன மாசம் கல்யாணம் முடியும். சும்மா தூக்கிட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டு அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டு அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாசம் கிடைக்கும். சும்மா எப்பதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஏன் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைக்கு? ஏன் குழந்தை இல்லை? என்ன காரணம்? குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இல்லைங்க, பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க. அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பையன் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படின்னு பொருத்தம் பார்த்துறாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். என்னங்க அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10க்கு 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை 7-8 வருஷம் ஆகி போச்சு. 7-8 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை. இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனை.
ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும்? எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சித்தோம், வேதனை போட்டு உட்கார்ந்துருக்கோம், எதுனமோ பரிகாரம்லாம் பண்ணிட்டு வாங்க. நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொன்னேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம் தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு நல்ல பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சோம், ஒரே பிரச்சனையா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தேரல, எத்தனையோ ஜோசியம் பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்திலுமே உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்யறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய எடுக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாமியா, சில பேர் நான் பெரிய சாமியார் இருப்பாரு, அதுக்கு தலையெழுத்து வேணும். வீட்டில் இப்ப பார்த்து நல்ல சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டில் நிம்மதி இல்லை, சரி இந்த வாழ்க்கையே வேணாம், எங்கிட்ட சாமியார போய் தொலைலாம். அத பெரிய பெரிய மடாதிபதிகள் எல்லாம் சௌரியமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தலையெழுத்து, அவங்க தலையெழுத்து கட்டத்தில் தலையெழுத்து தாங்க எல்லாமே. பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்து இந்த பிரம்மனுடைய விதி. அத அரசியலில் உண்மையான ஜாதகம், அதாவது விஜய் வந்தார், அவருடைய உண்மையான ஜாதகம் அட்டிச்சு சொல்லலாம், ஆணித்தரமா சொல்லலாம். நிச்சயமாக அரசியல் வெற்றி உண்டு. ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பு திறமைகள் எதன் அடிப்படையில் எந்த காலங்கள் வரை எந்த நோக்கத்திற்கு செயல்படும் பொழுது அந்த உடலை எந்த ஒரு துறைக்காக பயன்படுத்தும் போது அது வெற்றி கிடைக்கும். இது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே துறையா என்பதை ஜாதகம் சொல்லும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு விஷயம் யாரு எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த சாதனைக்குரிய கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்பதான் எனது ஆணித்தரமான உண்மை. அடிச்சு சொல்லலாம். புரிஞ்சுட்டீங்களா? சரி. சித்தர் பார்த்து ஜோதிடத்துக்கு நிச்சயமாக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதம். 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களின் முத்தான பலன்களை இன்னைக்கு துலா ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஆக அதற்கு பொதுவாக இந்த ஆவணி மாதம் என்பது ஒரு சூரியனுடைய ஆட்சி பெறுகின்ற ஒரு 30 நாட்கள் சூரியன் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறப்பு மாதம். சூரியன் தான் ஒரு சிறப்பு சக்தி, உலகத்தை ஆளக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு சிறப்பு சக்தியை தரக்கூடியவர். உலகத்தில் ஒவ்வொரு திறமைகளை உருவாக்குவதற்கு சூரியனுடைய சக்தி நிச்சயமாக, அவருடைய சக்தி இல்லைன்னா யாரும் உலகத்தில் நடமாடவே முடியாது, யாரும் உயிரோடு இருக்க முடியாது, யாருடைய திறமைகளை வெளிப்படாது. அப்படிப்பட்ட சூரியனுடைய சிறப்பு பலன்களை இந்த ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். துலா ராசிக்கு
ஆவணி மாத கிரக அமைப்புகளை பார்ப்போம். முதல்ல துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு, துலா ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு செவ்வாய், அதே நேரம் துலா ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன், துலா ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், துலா ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன். இந்த கிரக ஆரம்ப நாட்களில் இருந்து ஆவணி 10ஆம் தேதி குருவோடு சேர்ந்திருக்கின்ற குருமங்கள தொழில் யோகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் தேதி துலா ராசிக்கு 9ஆம் இடமான மிதுனத்துக்கு மாறுகிறார். அதே 10ஆம் தேதி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். சரிங்களா? அடுத்து இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆவணி 15ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு சூரியனோடு சேர்ந்து வலிமை பெறுகின்றார். இது கிரக மாற்றங்கள், இடையில ஏற்படுகின்ற மாற்றங்கள். இப்ப பொதுவா ஆரம்ப கிரக நிலையில் துலா ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் மூல திரிகோணம் என்ற இடத்திலும் ஆட்சி பெற்ற இடத்திலும் வக்ரகதியோடு இருக்கிறார். 3 சக்திகள், சனி பகவானுக்கு முப்பெரும் 3 சக்திகள். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஒரு கிரகம் வலிமை அடையும் போது துளாராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக நிச்சயமாக எந்த ஒரு செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு முதலீடு செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமே இல்லை. அதில் எந்தவித மாற்றம் இல்லை. என அந்த இடம் என்பது துளாராசிக்கு யோகாதிபதி சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக தொழில் வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வையும், சொத்து சுகங்களையும் தரக்கூடிய, செல்வங்களை மேலும் மேலும் பெருகக்கூடிய ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா 3 சக்திகள் அந்த இடத்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஆட்சி பெற்ற ஒரு நிலை, மூல திரிகோணம் என்ற அம்சம் ஒரு சிறப்பான அம்சம். அடுத்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய நிலை, வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் புதிய சாதனைகள், புதிய வெற்றிகள், புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நிலையில் சிறப்பாக இருக்கும். அதில் சந்தேகம் இல்லை. இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து துளாராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த குரு துளாராசிக்கு விபரீத ராஜயோகத்தில் இருப்பதனால் ராகுவால் மேலும் சிறந்த யோகத்தை பெறக்கூடிய தொழில் வெற்றிகளை, தொழில் முன்னேற்றங்களையும், மாநிலம் அதாவது நாடு விட்டு நாடு, மாநிலம் என்று சொல்லக்கூடிய தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக ஏற்படும். தொழில்கள் மேலும் மேலும் பலரின் ஆதரவோடு இந்த தொழில்கள் பெருகக்கூடிய, தொழில் வருமான முன்னேற்றங்கள் பெருகக்கூடிய நிலையில் ஏற்படும். நிச்சயமாக வருமானம் அதிகப்படும். ஏனென்றால் இன்னைக்கு குரு துலா ராசிக்கு பயிற்சியை அழைத்திருக்கிற நிலை விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய, அதே நேரத்தில் தனகாரகரோடு சேர்ந்து அதாவது துலா ராசிக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி தனகாரனோடு, அதாவது குருக்கு பேரு தனகாரன் பேரு, துலா ராசிக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய். அப்ப ராகு வெளிநாட்டு உறவின் மூலம் கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தின் மூலம் நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது அந்த 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய். அவரும் சேர்ந்து குருவோட குருமங்கள யோகத்தில் இருக்கிறார். அப்ப வலிமைகள் அதிக, குருவும் செவ்வாய் சேர்த்து வலிமை பெறுகின்ற இடத்துல விபரீத ராஜ்யம் எதிர்பாராத அளவுக்கு இதுவரைக்கும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ண ஒரு காரியம் எல்லாம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ண காரியம் எல்லாம் தடவிட்டு இப்ப அது கூட மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் மன சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அந்த காரியங்கள் நல்ல மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். மனசு சந்தோஷப்படக்கூடிய காரியங்களை இப்ப நடந்துக்கிட்டோம். விபரீத எதிர்பாராத ராஜ்யம், விபரீத ராஜ்யம் சொல்லக்கூடியது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சு கூட பார்க்கல, நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சரி, அடுத்து இந்த 10ஆம் தேதி செவ்வாய் மாறிடுறாரு. எங்க மாறுறாரு? பாக்கியஸ்தானத்தை மாறாரு. தனாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு மாறும் பொழுது செவ்வாய் குருமங்களத்தில் இருக்காரு.
சரி, குடும்பம் யோகத்திலிருந்து மாறும்போது அதனுடைய பலன்கள் குறையுமான்னு பார்த்தா பாக்கியஸ்தானா, அதாவது ஒரு இடத்தினுடைய கிரகங்கள் வந்து மாறும் பொழுது அந்த இடம் வந்து கெட்டுறக்கூடாது. அப்ப அந்த பாக்கியஸ்தானத்தில் மிதுன ராசியில செவ்வாய் மாறி உட்கார்றார் 10 ஆவணி 10. அப்ப மேலும் வலிமையாகிறது. அப்ப தனம், வருமானம், பெரிய மனிதர்கள் ஆதரவு, ஒரு தொழிலுக்கான எல்லாருடைய ஆதரவு, யார் யாரை சந்திக்கணுமோ அவங்க அந்த சந்திக்கக்கூடிய காரியங்கள் அவங்களால வந்து ரைட்பா நான் பார்த்துக்கிறேன், உனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தொழில்கள் முன்னேற்றம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இல்லை அதெல்லாம் சரி வராதுப்பா, அது கொஞ்சம் நான் இப்போதைக்கு அது கொஞ்சம் உனக்கு சரி வரா அப்படின்னு சொல்ல முடியாதா, அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ரைட்டு, பார்த்துக்கிறேன், நல்லபடியாக ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அது என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு தொழிலுக்காக, ஒரு உயர்வுக்காக ஒரு மனிதரை சந்திக்கும் போது அவர் மறுக்க முடியாமல் அது முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையில கிரகங்கள் மாறுது. அந்த வகையில் அதுதான் அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இட பிரச்சனையாக இருந்தாச்சு, தொழில் பிரச்சனை இருந்தால், சொத்து பிரச்சனை அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய நிலை. சரி, அடுத்து இந்த துளாராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார், தற்போது இருக்கிறார். அப்போ வியாபாரத்துக்குரியவன், அதாவது 9ஆம் அதிபதியே 10ஆம் இடத்துக்கு வரும்போது புதிய பதவிகள் பொறுப்பு வகிக்கக்கூடிய நிலை ஏற்படும், புதிய தொழிலை ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும், புதிய தொழில், புதிய பொறுப்புகள், புதிய பதவி, புகழ், பேர் புகழ், வாகன யோகங்கள், பதவி யோகங்கள், சொத்து யோகங்கள் என்று கிடைக்கக்கூடிய நிலையில் புதன் இருக்கக்கூடியது. புதன் வந்து ஒரு பதவி, வியாபாரத்துக்குரியவர், ஒரு தொழில் ஸ்தானத்தை நிறுவக்கூடிய ஒரு தகுதி, ஒரு தொழிலை உருவாக்கலாம். என்ன தொழிலை உருவாக்கலாம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுங்க, ஒரு தொழிலை உருவாக்குங்க, ஒரு வியாபார தளத்தை உருவாக்குங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உருவாக்கலாம், ஒரு மருத்துவமனை உருவாக்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது உங்களுக்கு துளாராசிக்கு 8ல் அந்த துளாராசிக்கு அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 12ல் இருக்கும்போது இந்த மருத்துவம் சார்ந்த தொழிலையும் உருவாக்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து மருத்துவ கெமிக்கலுக்குரியவர் வந்து 9லிருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த மருத்துவ கெமிக்கல் டாக்டர் தொழில், ஒரு கிளினிக், ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். சரி, அப்போ அடுத்து துளாராசிக்கு வந்து 11ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் தேதி தான் வந்து 12ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அப்போ 10ஆம் தேதி வந்து 11 லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்காரு, அதாவது துளாராசிக்கு அதிபதி சூரியனோட லாபஸ்தானத்தில் தான் இருக்காரு. சூரியன் வந்து ஒரு அரசு கிரகம். அப்போ ஒரு அரசு உத்தியோகம், ஒரு அரசு சார்ந்த தொழில்கள், ஒரு அரசு சார்ந்த ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள், இதில் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கும் பொழுது எல்லா வித அதிகாரிகளுடைய ஆதரவும், எல்லா தொழிலுக்கும் ஆதரவும், அதனுடைய வெற்றி ஸ்தானம் என்று 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நண்பர்கள் உதவி, சகோதரர்கள் உதவி, மூத்த சகோதரர் உதவி, பெரியவர்களுடைய ஆதரவு, இதுவரை நம்ம ஒதுக்கி வச்சவர்களாம் வந்து அவங்க தன்னை போல முன் வந்து உனக்கு இந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறக்கூடிய நிலை ஏற்படும். ஆக இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் கண்டிப்பாக உண்டு. துளாராசியை பொறுத்தளவு மிகப்பெரிய வெற்றியில் உருவாக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஆவணி மாதம் வந்து லாபஸ்தானத்தில் வந்து 11ஆம் இடத்தில் ஒரு வெற்றி கிரகம் அமைந்துட்டாலே ஆவணி மாதம் முழுமைக்குமே அரசு சம்பந்தப்பட்டது. ஒரு சூரியன் வந்து அரசு சம்பந்தப்பட்ட வலிமையான ஆட்சி பெற்ற கிரகம் ஆவணி முழுவதுக்குமே இருக்கார். ஆக இப்படிப்பட்ட யோகம் வந்து ஆவணி ஒரு மாதம் மட்டும்தான் வரும். அடுத்து 12ஆம் இடத்துக்கு வருவார். அது அப்படிப்பட்ட 11ஆம் இடத்தினுடைய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய சிறந்த யோகமாக உறுதியாக துளாராசிக்கு அமையும். அது வந்து எந்தவித மாற்றமே இல்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கிற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னென்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க,
அதை அவங்களால அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்ற உறுதி உத்தரவாதத்திலே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.